ஹலோ காய்ஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஏஆன்மெண்டிங் கேமஸில் வேட்டையாட போகிற கேம் ஐஸ் கேம். என்னடா எப்போ பாரு அதே கேம் போட்டுட்ருக்குமேன்னு யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் பெரிய லெவலாக விளையாட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். எப்போவுமே போல் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்காம இந்த வாட்டி நம்ம விளையாடிட்டே பேச போகிறோம். ஸோ என்னோடய ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஓ மை காட், இந்த மியூசிக் கேட்டாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நான் வர ரூமில் தனியாக உட்காந்துருக்கேன். ஓ மை காட், இந்த பேயை பார்த்தாலே அது ஏதோ பெல்ட்டு கட்டிகிட்ருக்கு, ஏதோ குடல் மட்டும் தனியாக இருக்குது. ஓ மை காட், சீரியஸாக வந்து பயமாக இருக்குது. நியூபியே விளையாடியாச்சு. நியூபி இருக்குது, ஈஸி, நார்மல். நம்ம நார்மல் ஹார்ட் விளையாடலாமா? ஹார்ட் விளையாட ட்ரை பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் 3 போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து 4th ஒன் ஹார்ட் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நான் தனியாக உட்காந்துருக்கேன் ரூமில். சீரியஸ்லி பயமாக இருக்குது. Apparently the owner of this house, Mr. Miles, was a very rich man, and this means a fact. என்னப்பா இது ஸ்டோரி? இதெல்லாம் நான் படித்ததே இல்லை சத்தியமாக. The man disappeared some ago. Just this one job and I'll be this. What? இதெல்லாம் படிக்கும் போதே திக்குன்னு இருக்கு. ஓ, 30 பேக்ஸ் கலெக்ட் பண்ணணுமா? கிழிஞ்சது போங்க. இப்போ தான் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த நம்ம புதுசாக விளையாடும் போது காட்டும்ல, அதெல்லாம் காட்டுது. மை காட், சீரியஸ்லி பயமாக இருக்கியா? இதெல்லாம் இல்லை. ஸோ நான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால பேய் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எப்படியாவது அந்த 30 பேக்ஸை நம்ம வந்து தேடிட்டு தான் போகிறோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஐஸ் கேம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்கும். ஐயோ, பேயை வர கூப்பிட்டு விட்டேனே. இங்கே ஒரு ஐரன்ஸ் இருக்குது, எடுத்திருக்கேன். ஐயோ, வந்துருச்சு, பேய் வந்துருச்சு. மூவி லெவல் ஸ்லோவாக தான் வரும். காய்ஸ், பயமாக இருக்கு காய்ஸ். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பேயை வந்து நம்பவே முடியாது. அப்படியே போயிட்டு ஸ்டெப்ஸில் சுற்றிட்டு இருக்கோம், அப்புறம் வந்துடும் டக்குன்னு. ஸோ பார்த்து தான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் 30 மூட்டையில் 6 மூட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்து அந்த பேய் ஸோ ஸ்கேரி. கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டேன்னா நல்லாயிருக்கும் பேயே. கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடு ப்ளீஸ். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுச்சு. நம்ம சொன்னது வந்து அது கேட்டுச்சு போல். இப்போ நம்ம அந்த பூஸ்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். செகண்ட் ஃப்ளோர்லேயே எல்லா மூட்டையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போகவே பயமாக இருக்கும். இந்த பிரிண்டிங், ஐயோ வந்துருச்சு, இந்த ஃப்ளோருக்கும் வந்துருச்சு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற பேயே? பிரிண்டிங் மிஷினில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா வந்துருச்சு. ப்ரோ போயிடுங்க ப்ரோ. ஆனால் ப்ரோ ஆக்சுவலாக அந்த பேய் மேடம் வந்து கொஞ்சம் பணக்காரங்க பேய் தான் போல். நல்லா அது அந்த அந்தஸ்தியோடு தான் வந்து வாழ்கிறாங்க பேய் மேடம். வந்துருச்சு, பேய் வந்துச்சு. ஓகே, 30 மூட்டையில் 11 மூட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்பவுமே இந்த ஃப்ளோருக்கு வந்து இந்த இடத்துல இருக்கவங்க தான் வந்து பேய் இருக்குமே. இதே ஃப்ளோரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பேய் இங்கே தான் இருக்குது. இப்போதைக்கு வெளில போக முடியாது. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா? ஓகே, கீ கிடச்சிருக்கு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கான கீ தான் இது. ஸோ ஐரன்ஸை தொட்டு பார்த்துக்கலாம். பேய் வந்து போயிடுச்சு. ஸோ தைரியமாக போகலாம், வாங்க. இந்த இடத்துல போகும்போது ஸ்பீட்
ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி 2 ரூம் இருக்கு இல்லையா, ஒரு ரூம் இந்த ரூம்ல நிறைய மூட்டை கிடைக்கும். கேண்டில் ரூம்னு சொல்லுவாங்க. மூட்டை இங்கே நிறைய கிடைக்கும். நான் என்ன 2 தான் கிடச்சிருக்கு. ஐரன்ஸ் ஒன்று கூட கிடைக்கல. ஓகே, இது நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக இங்கே என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு பார்ப்பீங்க. இது என்னென்னா ஒரு சீக்ரெட் ரூமாக திறக்கிறதுக்கான ஒரு இடம். ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் ரூம் எப்படி ஓப்பன் பண்ணணும் நம்ம சேனல் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பட் அந்த ரூமில் எந்த ஒரு மூட்டை ஐரன்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கும். அந்த ரூமுக்கு நீங்கள் ஒரு வாட்டி கூட போனது இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். அதில் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூமை ரீச் பண்ணிவிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் டெலிபோர்ட் ஆகி வந்தா என்னங்க இது, என்னடா இது, இந்த ரூமுக்கு வந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன். கொஞ்சம் இப்போ பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் தேட வேண்டியதுதான். பேய் இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது. It just kept hitting. No possible. Start here. How I saw the rubble. அட போனாங்க, இரிட்டேட்டிங். ஸோ இது வந்து ரூட். நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு இந்த மேப் போட்டாலும் தெரியும். கேண்டில் ரூம், கிச்சன் ரூம், இந்த மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ 30 மூட்டையில் நம்ம 19 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் பாதி கடலை தாண்ட வேண்டியது இருக்குது. பேய் ஸ்டில் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஓப்பன் பண்ண போர் அடிக்குது, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ வந்து பேய் டாப் ஃப்ளோருக்கு போகுது. ஓகே, இப்போ நம்ம கீழே போய்க்கலாம். இங்கே தாங்க நிறைய மூட்டை கடலே இங்கே தான். ஆனால் 2 ரூம் தான் இருக்கும். நீங்கள் கடன்னு அந்த ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஓடணும். ஓகேவா? பேய் வந்துடுச்சு. இந்த ரூம் இருக்குது, பட் ஓப்பன் பண்ண முடியாது. பேய் போயிடுச்சு. வழி ஞாபகம் வச்சுட்டே போங்கப்பா, எனக்கு வழி மறந்துடும். ஸோ நான் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் தான் போகிறேன். இருக்கு பேய் வந்துடுச்சு. போச்சு, ரன்னு கொடுத்துருச்சு. ரன்னு 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 போச்சு போச்சு போச்சு. நல்ல வேலைங்க, கீ இருந்துச்சு, கீழே செத்துருக்காங்க. பாருங்க எத்தனை 4 மூட்டை தான். பேய் இங்கே வர வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்தால் காட்டுறேன். அவ்வளோ செகண்ட் ஃப்ளோர் போயிருக்கு. ஃபஸ்ட் நாள் தான் தேடலாம். நம்ம 4 மூட்டை தான் இன்னும் கிடச்சி 3 மூட்டை தான். இன்னும் ஒரே ஒரு மூட்டை தாங்க. இன்னும் கிடச்சிச்சு ஒரு மூட்டையும். அந்த ஒரு மூட்டை கிடச்சிச்சு. நான் இப்போ போகலான்னு பார்த்தா பேய் வந்துடுச்சு இந்த ஃப்ளோருக்கு. ஐயோ இப்போ தாங்க திக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ இன்னும் ஒரு மூட்டை இருக்கா? நான் மிஸ் பண்ண மாட்டேங்க, சாரி. ஐயோ பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். பேய் செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கானா எனக்கு ஓகே. நிம்மதியாக தேட விடுதுருவேண்ணா, எனக்கு பயமாக இருக்கு. ஒரு மூட்டை தான், அந்த மூட்டையை தேடினா மூட்டை
கச்சிச்சு பேய் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க நீ? ரன்னு காமிச்சிது ரன்னு. ஸோ வந்துட்டேன். சேஃப் நவ். இப்போ நான் எஸ்கேப் டோரை கண்டுபிடிச்சி போக வேண்டாம். எஸ்கேப் டோர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எக்ஸிட் டோரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. போயிடலாமா? இல்லை அந்த ரன்னு வரட்டும், எனக்கு அந்த பூஸ்ட் வரட்டும். அப்புறமா வந்து நம்ம அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இல்லை ஸ்லோவாக போகிறதுக்குள்ளே போய் வந்துடும். பூஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் படிக்கட்டு எங்கே இருக்குது? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு திருப்பணும்னு நினைக்கிறேன். கேட்குது. ஸோ இந்த ஃப்ளோரில் ஓகே ஃபைன். பேய் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கு ப்ரோ. இப்போ பாருங்களேன், இப்போ தான் ஸ்லோவாக போகும். எக்ஸிட் டோர் வழியா எக்ஸிட் ஆகிட்டேன். அவ்வளோதாங்க. ஹார்ட் லெவலில் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.